காட்டுல தண்ணி இல்லாதனால தண்ணியை தேடி நம்ம குட்டி சிங்கமும் வரி குதிரையும் போறாங்க. அப்படி போனா காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி வராத மாதிரி யாரும் டேம் கட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்க இருக்க மனுஷங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா குட்டி சிங்கமும் வரி குதிரையும் சொல்றாங்க, இந்த விஷயத்தை போய் நம்மளோட நண்பர்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி இவங்க பேசிக்க இருக்காங்க. அப்ப மனுஷங்க பாத்தீங்கன்னா இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே குட்டி சிங்கமும் வரி குதிரையும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா அந்த ட்ராப்ல மாட்டிடுது. அதுக்கப்புறமா வரி குதிரை அங்க இருந்து ஓடி போயிருது. அப்படி ஓடி போன வரி குதிரை அதோட நண்பர்கள்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுது. இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சிங்கத்தை சமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே பாத்துக்க இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குட்டி சிங்கத்தோட அப்பா அந்த இடத்துக்கு சரியா வந்துடுறாரு. வந்து அவரையும் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு உணவு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்பா சிங்கத்தையும் சேர்த்து பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்து குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி காட்டுது. இதை பார்த்து அவங்களும் இந்த குட்டி சிங்கத்தோடையும் அப்பா சிங்கத்தோடையும் டான்ஸா பாத்துக்க இருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குரங்கு நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அப்பா சிங்கத்தையும் குட்டி சிங்கத்தையும் அந்த பிளேன் மூலமா தூக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது குட்டி சிங்கம் சொல்லுது, அந்த வயசான பாட்டி நம்மள ஷூட் பண்றாங்க, மேல தூக்க சொல்லுது. இதை கேட்டு அதுல இருக்க ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா அவங்க இந்த டேமை உடைக்க சொல்றாங்க, பிளேனை அந்த பக்கமா திருப்புங்கன்னு சொல்லுது.